அந்த சீமை அகத்தி பேஸ்ட்டை வாங்கிட்டு அந்த செதில் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செதில்களை அந்த டெத் செல்கள் தான் மேலே அதை நல்லா தள்ளி விட்டுறணும், சொரிஞ்சு அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட்டை அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். பத்தாவதுக்கு வந்து அந்த இரத்த குழாய் அடைப்பு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கால்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லா தொட்டு பார்க்கணும். அந்த கெண்டைக்கால் பகுதிகளில் இது மசில் ஸ்பேசம் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மசாஜ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் அந்த மசில் ஸ்பேசத்தை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதிகமாக வந்து காலை தொங்க போட்டு உட்கார்ற பழக்கம் இருக்கா, அவங்க காலை கொஞ்சம் மேலே வைக்கணும். அப்போ தான் அந்த காலில் இருக்கிற வீக்கம் எல்லாமே வந்து கம்மியாகும். சரிங்களா? அது கூட அந்த தோள்களில் இது மேலே வந்து எக்ஸ்ட்ரலாக நம்ம பண்ணுறோம். உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதுக்கு நாங்கள் சித்த மருத்துவத்தில் கரப்பான் குடிநீர் அப்படின்றத வந்து பயன்படுத்துவோம். இது உங்களுக்கு ஒரு 4 பொருள் தான். நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கணும்.